Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 2 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல chapter 1, chapter 2, chapter 3 எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 2 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிராஃப்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது ரொம்பவே வந்து ஃபன்னாகவும் இருக்கும். ஆரிகமி ஃபன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆரிகமி அப்படின்னா என்னென்னா, இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் ஆர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, அவங்க தான் இது வந்து நிறையா பண்ணுவாங்க, ஜாப்பனீஸ் ஆர்ட். ஸோ ஜாப்பனீஸ் ஆர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆரி அப்படின்னா என்னென்னா பேப்பர் அப்படின்னு அர்த்தம். ஆரி அப்படின்னா பேப்பர் அப்படின்னு அர்த்தம். கமி அப்படின்னா ஃபோல்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ பேப்பரை யூஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணி ஆர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிசர்ஸோ இல்லை வந்து க்ளூ கம் இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃபோல்டிங்ஸ் தான் இருக்கும் ஃபுல்லாகவே. ஓகேவா, நம்ம சேனல்லே வந்து ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ஆரிகமி கிராஃப்ட் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்களும் உங்கள் பேரண்ட்ஸ் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஏதாவது பர்த்டே கிஃப்ட் பாக்ஸ் மேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கிராஃப்ட் வீடியோட லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் வந்து பின் பண்ணிடுறேன். ஓகேவா, நீங்கள் வேணும்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணிவிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து என்ன கிராஃப்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டாக் கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். பேப்பர் டாக் தான் பண்ண போகிறோம். ஸோ நீங்களும் சேர்ந்து உங்களை மாதிரி ஒரு கிட் இங்கே செய்ய போகிறாங்க. நீங்களும் சேர்ந்து ஒரு A4 ஷீட் மட்டும் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த டாக் கிராஃப்ட் செய்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு பேப்பர் வேணும். ஓகேவா, நமக்கு A4 ஷீட் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் இருக்கும். நம்ம அதுலேருந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் வந்து மேக் பண்ணணும். அது வந்து உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து இப்போ சொல்லுவாங்க எப்படி வந்து ஸ்கொயர் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணி எடுக்கணும்னு. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இந்த கிராஃப்ட்டுக்கு ஃபஸ்ட்டு A ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்க, டேக் அ பேப்பர் அண்ட் ஃபோல்ட் இட் டு மேக் இட் அ ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் மாதிரி மேக் பண்ணணும். ஓகே, நம்ம இப்போ எப்படி ஸ்கொயர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் எப்படி வந்து அது நீட் ஸ்கொயர் மேக் பண்ணுவேன்னு. ஃபஸ்ட்டு இந்த கார்னர் வந்து அது வந்து உங்களுக்கு எவ்வளோ பெருசு தேவையோ அந்த அவ்வளோ பெருசுக்கு வந்து அப்படி வந்து இங்கே கிட்ட கொண்டு போயிருங்க. எவ்வளோ பெருசு தேவையோ. எனக்கு வந்து இவ்வளோ பெருசு தேவை. அதை நல்லா இப்படி ஹோல்ட் பண்ணிட்டீங்களா. ஸோ வந்து இந்த உங்களோட ஷீட் வந்து இப்போ வந்து இப்படி மடங்கி இருக்கணும். நல்லா மடக்கணுன்னே என்ன பண்ணணும்னா சிசர் எடுத்துகிட்டு இப்படி சைடு வேல உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும். ஆனால் வந்து அந்த 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 ட்ரையாங்கிளை மட்டும் கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் வராது. கேர்ஃபுல்லாக அந்த எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் மட்டும் கட் பண்ணணும். அப்புறம் நான் வந்து இங்கே கட் பண்ணணும். சரி, நீட் ஸ்கொயர் வரும். அது அங்கே போய் என்ன பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் என்னோட ஸ்கொயரை வந்து விரிச்சு காமிக்கிறேன். இதான் ஸ்கொயர், நீட் ஸ்கொயர் வந்துச்சா. ஸோ பாருங்கள், சூப்பராக ஸ்கொயர் வந்து கட் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு ஸ்டெப்புக்கு மட்டும்தான் சிசர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கிராஃப்ட்லலாம் வந்து சிசர்ஸே வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒன்லி ஃபோல்டிங்ஸ்லேயே நம்ம வந்து பேப்பர் டாக் செய்ய போகிறோம். ஓகேவா, ஓகே, இப்போ நமக்கு வந்து ஸ்கொயர் மேக் பண்ணியிருக்காங்கல்ல. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இட் ஹேஸ் டேஷ் கார்னர்ஸ் அண்ட் டேஷ் எட்ஜஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு எத்தனை கார்னர்ஸ் எத்தனை எட்ஜஸ் இருக்குது? இதுக்கு எத்தனை கார்னர்ஸ் இருக்குன்னு இப்போ கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 4 கார்னர்ஸ் இருக்குது. 4 கார்னர்ஸ் இருக்குது. 1 2 3 4. How many edges? 1 2 3 4
4 edges. ஓகே, நம்ம போயிட்டு இப்போ அந்த ஷீட்டில் எழுதிடலாம். ஓகே, இப்போ பி கொஸ்டினில் இட் ஹேஸ் 4 corners அண்ட் 4 edges. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். Fold it in half by joining 2 corners as shown in the picture. ஸோ நமக்கு இங்கே பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணணும். ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணணும். இதுதான் ஹாஃப். ஸோ ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணணும். 2 corners, இங்கே ஒரு கார்னர், இங்கே ஒரு கார்னர் இருக்குல்ல, இங்கே ஒரு கார்னர், இங்கே ஒரு கார்னர் இருக்குது. ஸோ இந்த கார்னர் இங்கே போய் டச் ஆகிற மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் இட் இன் ஹாஃப் பை ஜாயினிங் 2 corners as shown in the picture. ஸோ இப்போ நம்ம போயிட்டு பார்க்கலாம் கிராஃப்டில். ஸோ ஃபோல்ட் பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட பேப்பர். ஸோ நம்ம வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிட்டோமா? ஸோ இப்போ இந்த கார்னர்ஸ் வந்து பாருங்கள் டச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு டி சம் பாருங்கள். டிக் த ஷேப் விச் யூ கெட். இப்போ நீங்கள் ஃபோல்ட் பண்ணீங்க இல்லையா, உங்களுக்கு என்ன ஷேப் கிடச்சிது? ட்ரையாங்கிள் ஷேப் கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ தெரியுதா? ட்ரையாங்கிள் ஷேப் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ ட்ரையாங்கிளை வந்து நம்ம டிக் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க? திஸ் ஷேப் ஹேஸ் டேஷ் கார்னர்ஸ் அண்ட் டேஷ் எட்ஜஸ். ஸோ எவ்வளோ கார்னர்ஸ் இருக்கும், எவ்வளோ எட்ஜஸ் இருக்கும்? ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா எவ்வளோ கார்னர்ஸ் இருக்குது ட்ரையாங்கிளுக்கு? 3. 1 2 3. 3 கார்னர்ஸ் இருக்குது. அப்போ நம்ம 3 கார்னர்ஸ் அப்படின்னு போட்டுருவோம். எவ்வளோ எட்ஜஸ் இருக்குது? ட்ரேஸ் பண்ணுங்கள். 1 2 3. நீங்கள் பண்ணியிருப்பீங்கல்ல ஃபோல்டிங், அந்த ஷேப் வச்சே நீங்கள் ட்ரேஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ 3 எட்ஜஸ். ஸோ பாருங்கள், ட்ரையாங்கிளுக்கு வந்து நீங்கள் பண்ணியிருப்பீங்களா, அதிலே பாருங்கள். 1 2 3. 3 கார்னர்ஸ். எட்ஜஸ்க்கு வந்து நீங்கள் ட்ரேஸ் பண்ணணும். 1 2 3. ஸோ 3 எட்ஜஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எஃப்சம் பாருங்கள். ஃபோல்டு த பேப்பர் அகைன் இன்டு ஹாஃப். நம்ம ஆல்ரெடி ஹாஃப் ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். அகைன் ஹாஃப் ஃபோல்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நமக்கு பாருங்கள், இந்த கார்னரும் இந்த கார்னரும் ஒட்டுற மாதிரி அகைன் நம்ம ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் த பேப்பர் அகைன் இன்டு ஹாஃப் டு கெட் அ ட்ரையாங்கிள். ஸோ அகைன் இதை ஃபோல்ட் பண்ணுறப்ப அகைன் நமக்கு என்ன கிடைக்கும்? ட்ரையாங்கிள் தான் கிடைக்கும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் அன்ஃபோல்ட் இட். திருப்பி அதை வந்து நார்மலாக திருப்பி பழைய மாதிரியே கொண்டு வந்துடணும். அன்ஃபோல்ட் பண்ணிடணும். ஃபோல்ட் பண்ணதை திருப்பி எடுத்து விட்டுறணும். ஓகேவா? இப்போ இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு பண்ணி காமிப்பாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபோல்ட் பண்ணுறேன். ஸோ அகைன் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணுறாங்க. நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கா. ஸோ நம்மளுக்கு நல்ல டாக் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து அன்ஃபோல்ட் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணோன்னே அகைன் நமக்கு என்ன ஷேப் தான் கிடச்சிருக்கு? ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கு. ட்ரையாங்கிள் தான் கிடச்சிருக்கு. இப்போ அன்ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஸ்டெப் எல்லாருமே இப்போ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக? ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஜி சம் பாருங்கள். நவ் மேக் 2 triangles from 2 corners of the triangle. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே அன்ஃபோல்ட் பண்ணியிருக்கோம்ல, இந்த கார்னர்லேயும் இந்த கார்னர்லேயும் திருப்பி வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணி இங்கே ஒரு ட்ரையாங்கிள், இங்கே ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண சொல்கிறாங்க. டாகோட இயர்ஸ் மாதிரி இருக்கும் நமக்கு இங்கே. ஸோ நவ் மேக் 2 triangles from 2 corners. ஏன்னா இது ஒரு கார்னர், இது ஒரு கார்னர். ஸோ இந்த கார்னரில் இருந்து 2 triangles மேக் பண்ண சொல்கிறாங்க. ஃப்ரம் 2 corners ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்றதை அவங்க இப்போ செஞ்சு காமிப்பாங்க உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து நான் வந்து இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இங்கே மறக்கணும். ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சு நமக்கு. ஸோ இது வந்து டாக் ஒரு இயர். ஓகே, டாகர் இயர்ஸ் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இப்படி இருக்குது. ஸோ இதுதான் வந்து டாகர் இயர். நெக்ஸ்ட்டு ஹச் சம்மில் என்ன கேட்குறாங்கன்னு பார்ப்போம். ஹவு many corners are there now? ஸோ நமக்கு இப்போ இந்த ஷேப் வரைக்கும் நம்ம பண்ணியாச்சு. இந்த ஷேப் வரைக்கும் பண்ணியாச்சு இல்லையா? இதில் எத்தனை கார்னர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க.
ஓகேவா? எத்தனை கார்னர்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. அவங்க இப்போ உங்களுக்கு கவுண்ட் பண்ணி காமிப்பாங்க அந்த ஷேப் வச்சு. ஓகே, இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு கவுண்ட் பண்ணி காமிக்க போகிறேன் எத்தனை கார்னர்ஸ் இருக்கு. சேர்ந்து கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7. ஸோ 7 கார்னர்ஸ் இருக்குது. நமக்கு பாயிண்டடாக இருக்கிறது எல்லாமே கார்னர்ஸ் தானே. ஸோ இங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ 1 2 3 4 5 6 7. ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணது இங்கே தான். ஸோ 7. ஸோ 7 கார்னர்ஸ் இருக்குது. ஸோ ஹவு many கார்னர்ஸ் ஆர் தேர் நவ் கேட்டிருக்காங்கல்ல, அதில் வந்து நான் இப்போது 7 அப்படின்னு ஃபில் பண்ணிடுவேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபோல்டு த தேர்டு கார்னர் அப்வர்ட்ஸ் அண்ட் மேக் த நோஸ் அண்ட் ஐஸ் அஸ் ஷோன். ஸோ நமக்கு இது பாருங்கள், இதுதானே தேர்டு கார்னர் வரும். இதில் வந்து அப்வர்டாக வந்து ஃபோல்ட் பண்ண சொல்கிறாங்க. ஃபோல்ட் த தேர்டு கார்னர் அப்வர்ட்ஸ் அண்ட் மேக் நோஸ் அண்ட் ஐஸ் அஸ் ஷோன். ஓகேவா? இப்போ அவங்க செஞ்சு காமிப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த தேர்டு கார்னர் வந்து நம்ம வந்து இப்படி பண்ண போகிறோம். இது ஏன் தேர்டு கார்னர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஏன்னா இது ஒரு ட்ரையாங்கிளில் 1 2 3 இதுதானே தேர்ட் கார்னர். ஸோ அந்த ஆனால் தான் இது வந்து தேர்ட் கார்னர்னு சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து அதை வந்து அப்வர்டாக மூவ் பண்ணணும். ஆமாம், வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்படி வச்சுட்டு இப்படியே இப்படி ஃபோல்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஐஸ் அப்புறம் வந்து நோஸ் மேக் பண்ணணும். இது நான் இப்படி ஒரு மார்க்கர் எடுத்துட்டு இங்கே கலர் அடிச்சுக்கிறேன். இங்கே மட்டும் நெக்ஸ்ட்டு நான் நோஸ் மேக் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து என்ன மேக் பண்ணுவேன்? ஐஸ் மேக் பண்ணணும். ரொம்ப பிக்காக மேக் பண்ணிட்டேன். ஓகே, நான் இப்போ இன்னொரு ஐக்கு கலர் அடிக்கணும். நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதுக்கு மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இது வந்து இது வரை பிக்காக இருக்குது. டன், நம்மளோட டாக் ரெடி. வஃப் வஃப். ஸோ யுவர் பேப்பர் டாக் இஸ் ரெடி. ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் இதே மாதிரி பேப்பர் டாக் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிடச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே லாஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். கேன் யூ ஃபோல்ட் த ஸ்கொயர் ஷீட் இன் சச் எ வே ஸோ as to get a shape with 4 sides? How many corners does it have now? ஸோ ஸ்கொயர் ஷீட், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கொயர் ஷீட் எடுத்துக்கோங்க. ஸ்கொயர் ஷீட்டை வந்து ஏதாவது ஒரு வேலை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 4 சைட்ஸ் இருக்கிற மாதிரி ஷேப் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கிடச்சிதுன்னா அதுக்கு வந்து எத்தனை கார்னர்ஸ் இருக்கும் அப்படின்னும் கேட்குறாங்க. ஸோ இதுவும் உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து பண்ணி காமிப்பாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நான் வந்து இதுதான் வந்து ஒரு ஸ்கொயர் ஷீட். ஓகே, இதில் வந்து நம்ம எப்படி பண்ணால் இதாகும்? நான் வந்து இந்த இப்படி திருப்ப போகிறேன். ஸோ வந்து இப்படி வச்சுட்டு இந்த கார்னரில் டச் ஆகும். ஓகே, போகிறேன். ஸோ இது என்ன ஷேப்னு யாராச்சும் கண்டுபிடிக்கிறீங்களா? இது என்ன ஷேப்?
நம்ம வந்து கிரேட் 1லேயே படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஓகே, இது என்னன்னா வந்து ரெக்டாங்கிள். ஸோ இந்த ரெக்டாங்கிளுக்கு how many sides இருக்கும்? 4. கவுண்ட் பண்ணி காமிங்க. 1 2 3 4. ஸோ நமக்கு இப்போ 4 சைடட் ஷேப்ஸ் வந்து கிடச்சிருச்சு. 4 சைடட் ஷேப் வந்து கிடச்சிருச்சு. இப்போ அதுக்கு எத்தனை கார்னர்ஸ் இருக்குது? 1 2 3 4. ஓகே, இப்போ நம்ம போயிட்டு அந்த ஷீட்டில் ஃபில் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு கேட்டிருக்கிற ஆன்சருக்கு நம்ம எஸ் அப்படின்னு ஆன்சர் எழுதிடலாம். எஸ். கேன் யூ ஃபோல்டு த ஸ்கொயர் ஷீட் இன் சச் எ வே ஸோ அஸ் டு கெட் அ ஷேப் வித் 4 sides? எஸ், நமக்கு ரெக்டாங்கிள் கிடச்சிருச்சு. ஹவு மெனி கார்னர்ஸ் டஸ் இட் ஹாவ் நவ் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம என்ன எழுதணும்? 4 corners அப்படின்னு எழுதணும். 4 corners. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.